நான் எப்போ இவங்கள முதல்ல சந்திச்சனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இவங்க தான் என்னோட வாழ்க்கை துணையா வரணும். இதுதான் கண்டதும் காதலா? என்ன பண்றது, ராதா அப்படி இருக்காங்களே. முதல் பார்வையிலே காதல் வந்தது. உங்களுக்கு எப்ப வந்தது? என்ன? இல்ல, நான் கேக்குறது தாமினி மேடம். தாமினி மேடம் மேல எப்ப காதல் வந்துச்சு? அது என்னப்பா நீ கேட்ட கேள்விக்கு இவளுக்கு பொறையடிச்சு பாரு. இரு 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 கொஞ்சமா கொஞ்சமா குடி. இப்படியெல்லாம் பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல மோகன். ராதா என்னோட வலையில விழுந்துட்டா போக போக இவளை என்னெல்லாம் பண்ண போறேன்னு உன் கற்பனையால கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆண்டவா, நல்ல வேலை தப்பிச்ச. இந்த கீர்த்தி இருக்காளே, எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அப்பா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கப்புறம் நல்ல நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதுதான். இந்த தாமினி இருக்காளே, இப்பெல்லாம் எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருக்கா. இவள அட எந்திரிமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? இனிமே நான் உங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கல மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு நானே உங்ககிட்ட சொல்றேன். என்ன அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நான் தான் எதுவுமே பண்ணலையே. ஒண்ணும் பண்ணலையா? அப்ப இந்த முடி தானாவே கார்டனுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சா? எனக்கு இந்த முடிய பத்திலாம் எதுவுமே தெரியாதுமா. இங்க பாருமா செல்லம், நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடாமா. இந்த முடியே என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுச்சு. அன்னைக்கு இது உங்க கூட கோயில்ல இருந்ததா இது என்கிட்ட சொல்லுச்சு. அதான் ராதாவை அந்த கிழவி அட்டாக் பண்ணாலையா அன்னைக்கு. இந்த விக்கு தானே போட்டிருந்தீங்க கோவில்ல. என்ன விக்கு? எந்த கோயிலு? அம்மாடி, எனக்கும் இல்லம்மா, உனக்கும் கொஞ்சம் தூக்கம் தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. போ, நல்லா தூங்கிட்டு வா. நாம சரியா தூங்கலனா மண்டக்குள்ள கண்டதை யோசிக்க தோணும். இப்படிதான். அதனால போ 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 போய் தூங்கிட்டு வா. ஒருவேளை இது என்னோட கற்பனையா இருந்தா நீங்க என்ன ஒலிம்பிக் பிராக்டிஸ்க்காகவா என்ன விட்டு ஓடுறீங்க? நான் எதுக்குமா ஓடணும்? நான் தான் உன் முன்னாடியே நின்னுகிட்டு இருக்கேனே. நல்லா பாரு. எங்க பாருங்க, நீங்க என்னதான் ஓடி ஒளிஞ்சாலும் கடைசியில இந்த முடியே உங்களை மாட்டி விட்டுடுச்சு. பாத்தீங்களா? உங்க கண்ணுக்கு தெரியலனா உங்க கண்ணாடியை கிளியரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தானே அது? நானா? முதல்ல நீ ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டுமா. அது என்ன மாதிரியா இருக்கு? எனக்கு வெள்ளை முடியா இருக்கு. நான் என்னைக்குமா வெள்ளை புடவை கட்டியிருக்கேன்? வா, எல்லாம் கறி. அது நான் இல்லமா. கரியா? இதுல தெரியவே இல்லையே. அது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? ரிஷியோட பேக் கெஸ்ட் ரூம்ல இருக்கு. அதுல க்ளூ ஏதாவது கிடைக்கலாம்.
அடடா இந்த பாட்டிங்கெல்லாம் இங்க என்ன பண்றாங்க? என்னம்மா குஷி, ஏதாவது வேணுமாமா? நீங்க எல்லாரும் இங்க இருந்து வெளிய போங்க. குஷி, மறுபடியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்ட. இல்ல பாட்டி, நான் சேட்டதா எதுவுமே பண்ணலையே. எனக்கு உங்களோட டென்ஷன்ல தூக்கமே வர மாட்டேங்குது. ஓஹோ, இந்த சூப்பர் பாட்டியை வேற பாருங்க. அவங்க வெயிட் இவ்ளோ அதிகமாயிடுச்சு. இப்படியே போனா இந்த சூப்பர் பாட்டி சூப்பர் குண்டு பாட்டியா மாறிடுவாங்க. குஷி, வெளிய போய் வாக் பண்ணாதானே ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். அப்புறம் புதுசா வந்த பாட்டி உங்களதான். நீங்க ஃபிட்டா இருந்தா தானே கல்யாணத்துல டான்ஸ் ஆட முடியும். டான்ஸா? இந்த வயசுலயா? வேண்டாமா, எனக்கு ஏற்கனவே முட்டி வலி இருக்கு. பெயின் எதனால வருது? ஏன்னா நீங்க வாக்கிங் போறது இல்ல. வெளிய போய் வாக் பண்ணுங்க. வாக் பண்ணாதான் உடம்புக்கு நல்லது. ஓ, அப்புறம் பாட்டி உங்களுக்கும் தான். ஐயோ, நான் என்ன பண்ணேன்? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சாலோ உட்காந்தாலோ ஹடராமா கிருஷ்ணான்னு சொல்லுவீங்க. நீங்க எல்லாரும் போய் வாக் பண்ணுங்க. சரி சரி, நான் பண்றேன். வாங்க, இதுக்கு மேல மேடம் நம்மள இங்க உட்கார விட மாட்டாங்க. அவ சொன்ன மாதிரி நடந்துகிட்டே நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசலாம். இப்ப போறீங்களா? போறோம்டி பெரிய மனுஷி, போறோம். வாங்க வாங்க. பரவாயில்ல குஷி, கான்ஃபிடன்ஸ் விஷயத்துல நீ அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க குஷி? பாட்டி மட்டும் பார்த்தாங்கன்னா உன்னை பயங்கரமா திட்டுவாங்க. ஹலோ, ஏதாவது தெரிஞ்சதா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள எப்படி தெரிய வரும்? இந்த ரூம்ல 3 பாட்டியும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் இங்க சாட் சாப்பிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். சீக்கிரம் பண்ண, என்னால இவங்களை ரொம்ப நேரம் பிடிச்சு வைக்க முடியாது. டோன்ட் வரி, ஐ அம் ஆன் இட். கண்டிப்பா இங்க ஏதாவது க்ளூ கிடைக்கும். அந்த ரிஷி ஒரு கெட்டவனை ப்ரூவ் பண்றதுக்கு. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் குஷி. அந்த பையனை பார்த்தா எனக்கும் ஏதோ தப்பா தோணுது. ராதாவை நினைச்சா எனக்குள்ள ஏதோ பயமா இருக்கு. எந்த ப்ரூஃபை எடுக்கிறதா இருந்தாலும் சீக்கிரம் எடு. என்ன, இப்ப என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க கிளம்பிட்டோம். ஓகே, டன். பானிபூரியும் சாப்பிட்டாச்சு, சாட்டும் சாப்பிட்டாச்சு, காணும் சாப்பிட்டாச்சு. அப்படியா? இப்ப வீட்டுக்கு போலாமா மோகன் சார்? வயித்துல இடம் இல்ல. அட இல்ல 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 இல்ல. மெயின் விஷயம் இருக்குல்ல, இந்த தெருல ரொம்ப ஃபேமஸ். அது என்ன சொல்லுவீங்க? கச்சோரி. கச்சோரி சாப்பிடாம அப்புறம் எப்படி? இல்ல இல்ல மோகனையா, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இதுக்கு மேல சாப்பிட்டா வயிறு வெடிச்சிரும். வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க கிளம்பலாம். ரிஷி. ஏதாவது இல்ல juice? வேணாம், வாங்க மோகனையா போலாம். அட என்னடா இது, இவங்களை எப்படி தடுக்கிறது? நான் எப்ப கரின்னு சொன்னேன்? நான் சரி சரின்னு தானே சொன்னேன். கேவலமா நடிக்கிறத நிறுத்துறீங்களா? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. என்ன என்ன புரிஞ்சுது உனக்கு? அதான் ராதா மோகனோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல வரதுக்காக நீங்க தான் இப்படி பிளான் பண்ணிருக்கீங்கன்னு. பாட்டியோட பேரு கெடுத்து ராதாக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்களா? ஆனா என்னோட மிகப்பெரிய சந்தேகமே ராதாவோட பாட்டிக்கு இவ்ளோ நல்ல வரன் எப்படி கிடைச்சதுன்னா, ரிஷிய பாட்டி கிட்ட தாமினி தானே அனுப்பி வச்சா. ஏன் பொண்ணு தாமினியே அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறா? என்னால முடியல. அது அது அந்த ராதா இருக்கால, அவ ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவ. நம்மள எல்லாம் நல்லா பாத்துக்கிறா. அவளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அவளும் நல்லா தானே இருப்பா. நல்லா இருப்பாளாம். நீங்க இருக்கும்போது அவ எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒண்ணு நீங்க என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க, இல்லனா இந்த போட்டோவையும் இந்த விக்கையும் ரெண்டுத்தையும் கொண்டு போய் அம்மா கிட்டயும் மோகனண்ணா கிட்டயும் காட்டிடுங்க. அதுக்கப்புறம் தெரியும்ல உங்க நிலைமை என்ன ஆகும்னு. சரி, நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? சரி விடுங்க, மோகனண்ணா கிட்டயும் அம்மா கிட்டயும் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடுங்க.
மோகன், எங்கப்பா போயிட்ட நீ? நான் என்ன நீங்க 3 பேரும் ஒண்ணா வரீங்க? ஆமா, மோகன் சாரும் இங்க கூட தான் வந்திருந்தாரு. ராதா கிட்ட என்னால பெருசா பேச முடியல, ஆனா மோகன் சார் நல்லா பேசிட்டு இருந்தாரு. இவன் எதுவுமே சொதப்பாம இருந்திருக்கானோ. அம்மா எங்க போனாங்க? நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னோட பேக். நான் உங்க 2 பேரோட திங்ஸை கொண்டு போய் கெஸ்ட் ரூம்ல வைக்க சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ரூம். சரி. ஓ நோ, குஷி இப்ப கெஸ்ட் ரூம்ல தான் இருக்கா. அப்ப மாட்டிக்க கூடாது. என்ன மோகன் சார், ரூம் வரைக்கும் வழி அனுப்ப வருவீங்களா? ஒரே நாள்ல நம்ம நட்பு ரொம்ப ஆழமாயிடுச்சு போல இருக்கே. இங்க பாரு மோகன், எங்க கூடயும் கொஞ்சம் பேசலாமே. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ராதாவை என்கிட்ட இருந்து நீ இன்னைக்கு காப்பாத்திட்ட மோகன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவ இவ்வளவு லக்கியா இருக்க முடியாது. நானும் போய் குஷியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா ராதா. வரேன். ஆ. இந்த ரிஷியோட பேக் இங்க. கண்டிப்பா அதுல ஏதாவது இருக்கும். நானும் உனக்கு உதவி பண்றேன். லைட்டர். இந்த ரிஷியோட பேக் இங்க எப்படி வந்துச்சு? இவ்வளவு நேரம் இங்க இல்லையே. கண்டிப்பா இதுல ஏதாவது இருக்கும். நீ உள்ள தேடிக்கிட்டே இரு, நான் போய் வெளியே பாக்குறேன். யாராவது வராங்களான்னு. இன்னைக்கு நாள் முடியவே மாட்டேங்குதுல்ல. ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். நாளைக்கு பொறுமையா பேசிக்கலாம். அதுக்குள்ள கழிச்சு போயிட்டியாப்பா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராதா கல்யாணத்தை தடைப்படுறதுல ஒன்றும் உனக்கு சோர்வு இல்லையே. ஆரம்பத்துல இருந்தே தடை பண்ணிட்டு இருக்க. முதல்ல ராதாவுக்கு கல்யாணத்தையே அனுமதிக்கல. அப்புறம் ரிஷி வந்ததுக்கு அப்புறம் அவன் மேல குறை சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் தனியா அனுப்படா கூட போய் நீ பேச தடை பண்ற. மன்னிச்சிருங்க பாட்டி, ஆனா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட அனுப்பி வைக்கிறது அது புத்திசாலித்தனம் இல்ல. அவ ஒன்னும் முன்ன பின்ன தெரியாதவன் இல்ல. ராதாவோட வருங்கால புருஷன். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தவன் முன்ன பின்ன தெரியாதவன் தான். ஒருவேளை ராதாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? மோகன், மோகன் தம்பி, என் பையன் ராதா கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா? ஏதோ ஒரு வாட்டி என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறதுக்காக ரொம்ப மோசமானவன் கொலைகாரன் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. மோகன், இதெல்லாம் என்ன மோகன்? எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்குற மாதிரி ஏன் நடந்துக்கிற நீ?
ஐயோ இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க மோகன் தம்பி. எங்களை பார்த்தா கொலகாரங்க மாதிரி தெரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி என் பையனை நான் கெட்டவனா வளர்க்கல தம்பி. ஆமா எங்களை பார்த்தா காசுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா? சொல்லுங்க மோகன் தம்பி. என்ன மோகன் இது? உன்னை யாரும் எதுவும் கேட்கலன்னா நீ அடங்கவே மாட்டியா? ஓ இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணிட்டு இருக்க. சரி, ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அதுக்காக ராதாவே உங்களுக்கு சொந்தமாயிடுவாளா? அம்மா பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் அமைதியா இருக்கணும்? நான் ராதாவோட பாட்டி, எனக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையில தான் ரிஷிய மாப்பிள்ளையாக்குன. லட்சத்துல ஒருத்தாம. மன்னிச்சிருங்க, உங்க அளவுக்கு எங்களுக்கு படிப்பு இல்லதான், ஆனா உறவுகள் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் தெரியும். எனக்கு தான் நல்லா தெரியுமே. மனுஷனை எப்படி எடை போடுவீங்கன்னு தெரியும். அதனால தானே உன் முத பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டான். அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? துளசி அம்மா மோகன் ஐயாவோட மனைவி. கணவன் மனைவிக்குள்ள என்ன நடந்திருந்தாலும் அது அவங்களுக்குள்ள மட்டும்தானே இருக்கணும். வேற யாருக்குமே அந்த விஷயத்துல கேள்வி கேட்க எந்த உரிமையும் கிடையாது. அப்படின்னா மோகன் உன் வாழ்க்கையில தலையிட உரிமை இருக்குன்னு சொல்ல வரியாராதா? இவர் பண்றதெல்லாம் சரின்னு சொல்றியா? இவரு உளவு பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா? அத வச்சு எங்களையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் அவமானப்படுத்துறாரு. நீங்க எனக்காக மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டீங்க. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாண நாள் கூட முடிவாயிடுச்சு. நான் சந்தோஷமா இதை ஏத்துக்கிட்டேன். நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, இனிமேலும் கேட்க மாட்டேன். ஆனா போதும். இதுக்கு மேலேயும் மோகன் ஐயாவை திரும்ப திரும்ப அவமானப்படுத்தினா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து என்ன பயங்கரமா உளவு பார்க்கறாங்க. என் நிம்மதியவை கெடுக்கிறாங்க. இவ தானே அந்த ராதாவுக்கு ஸ்மார்ட் வாட்சை கொடுத்தா. இவளோட ஓவர் ஸ்மார்ட்னஸ்க்கு எனக்கு ஒரு எண்டு கார்டு போட்டேன். இங்கேயே இவ கதையை முடிச்சிடுறேன். அவன் அப்பனால இவ சாவ ட்ராக் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். எங்க வீட்ல எல்லா இடத்துலயும் மைக்ரோஃபோன்ஸும் கேமராஸும் இருக்கும். மோகன் ஐயாக்கு என் மேல அக்கறை இருக்கு. என்னை பத்தி அவர் கவலைப்படுறாரு. அதுக்கான உரிமை அவருக்கு முழுசா இருக்கு. உங்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனைனா நாம இப்பவே கிளம்பி போலாம். கல்யாணம் உங்க ஊர்லயோ இல்ல அவங்க ஊர்லயோ நடந்துக்கிட்டோம். ஆனா நீங்க மோகன் ஐயாவை திரும்ப திரும்ப அவமானப்படுத்தினா என்னால அதை தாங்கிக்க முடியாது.
குஷி என்னாச்சு நீ குஷி, நல்லா என்னாச்சு? இருக்கல என்னாச்சு குஷி நீ எதுக்காக அழற குஷி என்னாச்சுன்னு சொல்லு என் பொண்ணுக்கு என்னடா பண்ண? விடு அவனை. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா மோகன்? உன் மேல கைய வச்சியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் மோகன் அவரை விடு. என்னம்மா நீங்க குஷி அழுதுட்டே வந்திருக்கானா இவன் தானே ஏதாவது பண்ணிருக்கணும் குஷி ஏதாவது சொல்லுமா என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. அப்புறம் எதுக்காக கத்துன இதுக்கு காரணம் நான் தான். குஷி அந்த ரூம்ல இருந்தா நான் அதை கவனிக்கல. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இருட்ட பார்த்து பயந்துட்டா போல. பாத்தியா மோகன், நீதான் தேவையில்லாம அவசரப்பட்டுட்ட. நான் எத்தனை தடவை தான் சொல்றது? இந்த ரிஷி ராதாவுக்கு பொருத்தம் இல்லைன்னு. வாய மூடு. குஷி, நீ சின்ன பொண்ணு. உங்க அப்பா அடக்கிறதா இல்ல உன்னை அடக்கிறதானே எனக்கு தெரியல.